நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நெருங்கி பழகியவரும் 25 படங்கள் அவருடன் நடித்தவருமான நடிகர் விஜயகுமார் அவர்கள் நடிகர் திலகத்துடன் தன்னுடைய அனுபவங்கள், ஷூட்டிங்ல நடந்த விஷயங்கள், 2 பேரும் சேர்ந்து வெளியூருக்கு போன விஷயங்கள், இப்படி பல வித்தியாசமான அனுபவங்களை ஒரு கட்டுரையை தந்திருக்கிறார். அந்த கட்டுரையை நான் வீடியோ வடிவுல தரப்போகிறேன். சரி, நேரடியா இந்த காணொலிக்குள்ள போகலாம். நடிகர் திலகம் நடிப்பு சாம்ராட், இன்ஷா சக்கரவர்த்தி, நடிப்பு கிங், மோனார்க் அப்படின்னு எந்த பெயரில் அழைத்தாலும் அது சிவாஜி நடிப்பு திறமைய முழுவதும் வெளிப்படுத்தாது. அவர் ஒரு ஒப்பில்லாத கலைஞர், அவர் ஒரு ஒப்பில்லாத இமயம். கலைத்துறையில நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஆனா நடிப்புல சிவாஜி கணேசன் நடிகர் அவர் மட்டும்தான். அவரின் கோடிக்கணக்கான ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு விஜயகுமார் ரொம்ப பெருமையாவே பதிவு பண்ணுகிறார். சிவாஜி கணேசனை முதல்ல விஜயகுமார் சந்தித்தது ஒரு த்ரில்லான அனுபவம் அப்படின்னு பதிவு பண்றார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள நாட்டு சாலை தான் இந்த விஜயகுமாருக்கு சொந்த ஊர். அங்கு பல நாடக கம்பெனிகள் இருந்ததுனால நாடக சாலை அப்படிங்கிற பெயரும் அதுக்கு உண்டு. பிறகு அது நாட்டு சாலையாக மருவியதான். அங்கு இருந்த டூரிங் தியேட்டர்ல தினமும் ஒரு சினிமா பார்க்கக்கூடிய வழக்கம் உள்ளவர் விஜயகுமார். 1959 கும்பகோணத்துல சிவாஜியின் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் நடைபெற இருந்திருக்கிறது. சுற்று வட்டார கிராமங்களுக்கு அம்பாசிடர் கார்ல போய் நாடகத்துக்கு விளம்பரம் செய்து டிக்கெட்ல வித்துட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் விஜயகுமாரும் அவங்க நண்பர்களுமாக மொத்தம் 14 டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. நாடகம் நடக்க இருந்த கும்பகோணத்துக்கு போக 40 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள்லயே அவங்க எல்லாம் போனாங்களாம். சிவாஜி நாடகத்தை பார்க்க ஏராளமான மக்கள் கூடி விட்டாங்க அப்படிங்கறதை பதிவு பண்றாங்க. ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுல வந்ததை பார்த்து அவருடைய ஆர்வத்தை உணர்ந்து அனைவரும் தன்னை கண்டு மகிழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கட்டபொம்மனாக முழு மேக்கப் மற்றும் உடை அலங்காரத்தோடு காரை விட்டு இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்தே வந்தாரா சிவாஜி. இந்த சம்பவத்தை கரூர்ல விஜய் தன்னை மூடிக்கிட்டு கேரவன்ல வந்ததை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். மக்கள் மீது அன்பாக இருக்கிற நடிகர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் சிவாஜி ஒரு எடுத்துக்காட்டு. கும்பகோணத்துல திறந்தவெளி தியேட்டர்ல நாடகம் நடைபெற்றிருக்கிறது. அன்னைக்குதான் சிவாஜியை முதலாக பார்த்திருக்கிறார் விஜயகுமார். இந்த மாதிரி புகழ் பெற வேண்டும் அப்படின்னு அப்போது விஜயகுமார் மனதுல எண்ணம் எழுந்ததான். அதை நிறைவேற்ற தீர்மானித்து அடுத்த 2 நாட்கள்ல சென்னைக்கு கிளம்பி இருக்கிறார் விஜயகுமார். விஜயகுமாரோட குடும்பம் சற்று வசதியான குடும்பமா. சென்னையில் வசித்து வந்த அவங்க அண்ணன் ராமச்சந்திரன் மற்றும் ஜோசியர் வையாபுரி, இந்த 2 பேரோட உதவியோடு சினிமா வாய்ப்பு தேடி பல இடங்களுக்கு அலைய ஆரம்பித்திருக்கிறார் விஜயகுமார். 1960 சிவாஜி நடித்த ஸ்ரீவல்லி அப்படிங்கிற திரைப்படத்துல பால முருகனாக நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கிறது. முருகனாக சிவாஜி நடித்திருக்கிறார். படத்தை இயக்கியவர் ராமண்ணா. சிவாஜி நடித்த படத்துல இவர் நடித்தாலும் அவங்க 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரியான காட்சிகளே இல்லையா. அதனால படப்பிடிப்புல சிவாஜியை ஒரு நாள் கூட பார்க்க முடியவில்லையா விஜயகுமாருக்கு. நடிப்பு திறமையை வளர்த்து மேடை நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதுக்கப்புறம் ராமபக்தி அப்படிங்கிற நாடகத்துல விநாயகராக நடித்திருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று நாடகம் பார்க்க வந்த நண்பர்கள் பெரிய அளவுல ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, விநாயகராக நடித்த இவருக்கு முகம் மற்றும் உடல் முழுவதும் மறைக்கும் விதத்துல பெரிய மோல்டு மாட்டியிருந்ததுனால இது விஜயகுமார் தானா அப்படின்னு அடையாளமே தெரியவில்லையா. 1 ஆண்டு காலம் பல முயற்சிகள் எடுத்தும் பலன் தராததுனால திரும்பி ஊருக்கே போய் விடலாம், சினிமா நமக்கு செட் ஆகாது அப்படின்னு விஜயகுமார் நினைத்திருக்கார். அப்பதான் இயக்குனர் பி மாதவனை சந்திக்கும் வாய்ப்பு விஜயகுமாருக்கு கிடைத்திருக்கிறது. ஏவிஎம் ஸ்டுடியோவுல 6வது தளத்துல அவருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்போது மேக்கப் டெஸ்டுக்கு விஜயகுமாருக்கு அவங்க கொடுத்த ட்ரெஸ் யாரோடதுன்னா, ராமன் எத்தனை ராமண்டி படத்துல சிவாஜி கணேசன் அணிந்த அந்த ட்ரெஸ்ஸா. அதை கொண்டு வந்த மேக்கப் காஸ்டியூமர் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதை கேட்டு வியந்து போயிருக்கிறார் விஜயகுமார். கேமராமேன் PN சுந்தரம் கேமராவை இயக்கி இருக்கிறார். சிவாஜி முன்பு பேசி நடித்த நீண்ட வசனம் ஒன்றை கொடுத்து நடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல விஜயகுமார் தேறியதும் பி மாதவன் இயக்கத்துல பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற படத்துல கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. பஞ்சாட்சரம் அப்படிங்கிற விஜயகுமாரின் இயற்பெயரை விஜயகுமார் என சூட்டி இருக்கிறாங்க. இயக்குனர் மாதவன் தான் இந்த வேலையை செஞ்சவர். ராமன் எத்தனை ராமணி படத்துல கிராமத்தானாக இருக்கும் சிவாஜி சென்னைக்கு வந்து பிரபல நடிகராகி பேரும் புகழும் பெறுவார். அந்த படத்துல சிவாஜி நடித்த பாத்திரத்தின் பெயர் விஜயகுமார். வீரபாண்டிய கட்டபொம்மன், திருவிளையாடல், கௌரவம், பாசமலர், கப்பலோட்டிய தமிழன் மற்றும் ராஜராஜ சோழன் ஆகிய படங்கள் இடம்பெற்ற கதாபாத்திரங்களை சிவாஜியால மட்டும்தான் சிறப்பா செய்திருக்க முடியும். சிவாஜிக்கு பிடித்த உணவுனா முள்ளங்கி சாம்பார், மீன் குழம்பு, மட்டன் பிரியாணி, இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அதுவும் தஞ்சாவூர் சமையல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய கிழக்குச்சி மயிலை படத்தை பிரத்யேக காட்சியாக சிவாஜிக்கு திரையிட்டு காட்டியிருக்கிறாங்க. படத்தை பார்த்து சிவாஜி ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கியடா அப்படின்னு விஜயகுமாரை பாராட்டி கட்டி அணைத்து முத்தம் கொடுத்திருக்கிறார். சிவாஜியிடமிருந்து கிடைக்கும் உச்சகட்ட பாராட்டுன்னா அந்த முத்தம் தான் அப்படின்னு பதிவு பண்றார் விஜயகுமார்.
விஜயகுமார் வாழ்நாள்ல மறக்க முடியாத தருணம் அது அப்படின்னு சொல்றாரு. சிவாஜிக்கு ஈடு கொடுத்து பல நடிகையை நடித்திருந்தாலும் அவருக்கு ஏற்ற பொருத்தமான ஜோடி அப்படின்னா விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் அது பத்மினி அம்மா தான் அப்படின்னு பதிவு பண்றாரு. உத்தம புத்திரன், தெய்வ பிரவி, அமரதீபம், பேசும் தெய்வம், தில்லானா மோகனம்பால், வியட்நாம் வீடு, குலமா குணமா ஆகிய படங்கள்ல சிவாஜி பத்மினி இருவரின் பிரமாதமான நடிப்பையும் ஜோடி பொருத்தத்தையும் பாராட்டாம இருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே சிவாஜியின் அன்னை இல்லத்துல ஸ்பெஷல் விருந்து நடக்குமா. குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களுக்கு தடபடலான சாப்பாடு பரிமாறப்படுமா. சுவையான ஐட்டங்கள் நிறைய இடம்பெறுமா. அப்போ விஜயகுமார் பலமுறை அதை சாப்பிட்டு அனுபவித்திருக்கிறாராம். சென்னையில படப்பிடிப்பு நடக்கும்போது சிவாஜி வீட்டிலிருந்து குறைந்தது 10 பேருக்கு சாப்பாடு வருமா. இயக்குனர், சக நடிகர்கள், டெக்னீஷியனோடு சேர்ந்து சாப்பிடுவாராம் சிவாஜி எப்போதுமே. வாரத்துக்கு ஒரு முறை அவர் வீட்டுக்கு போய் விஜயகுமார் அவரை சந்திப்பாராம். சாப்பிட்ட பிறகுதான் அங்கிருந்து கிளம்ப முடியுமா. வேலைப்பழு காரணமா 2 வாரங்கள் அவரை பார்க்க போக விட்டால் சிவாஜிக்கு கோபம் வந்துருமா. அதுக்கு அடுத்த வாரம் அவரை பார்க்க போகும்போது 5 நிமிடம் பேச மாட்டாராம். சந்திக்க வராததுக்கு சரியான விளக்கம் கொடுத்த பிறகுதான் விஜயகுமார்ட்ட பேச ஆரம்பிப்பாராம் சிவாஜி. ஒரு சமயம், டே விஜயா, நீ எப்படா சினிமாவுக்கு வந்த அப்படின்னு கேட்டிருக்கிறார். உங்க நாடகத்தை பார்த்ததுல இருந்து எனக்கு சினிமா ஆசை வந்தது. அதுல இருந்து நான் ஹீரோ ஆனது வரைக்கும் விவரமா சொன்னதை ரசித்து கேட்டிருக்கிறார் சிவாஜி கணேசன். நானும் கட்டபொம்மன் நாடகத்தை தெருக்கூத்துல பார்த்து தாண்டா சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சிவாஜி. நல்ல ஒற்றுமை. மேலும் ஒரு ஒற்றுமை, 2 பேருக்குமே சுவாமிமலை கோவில்ல தான் திருமணம் நடந்திருக்கிறது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு பல ஆண்டுகள் தலைவராக இருந்து அந்த பதவியை கௌரவப்படுத்தினார் சிவாஜி. அவர் தலைமையில சங்கத்துக்கு புதிய கட்டணம் கட்டப்பட்டு எம்ஜிஆர்னால அது திறக்க வைக்கப்பட்டிருக்கிறது. சிவாஜிக்கு சபரிமலை ஐயப்பன் மீது தனி பக்தி உண்டா. ஒரு சமயம் சிவாஜி வீட்டுக்கு விஜயகுமார் போகும்போது, டே விஜயா, நாளைக்கு நம்ம 2 பேரும் சபரிமலைக்கு போறோம், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விஜயகுமார் ஏற்கனவே நம்பியார் சாமி மற்றும் இயக்குனர் சங்கருடன் 3 முறை சபரிமலைக்கு போன அனுபவம் கொண்டவராம். காலை 6 மணிக்கு சிவாஜி வீட்டிற்கு இவர் போயிருக்கிறார். சென்னையில இருந்து திருவனந்தபுரத்திற்கு விமானத்துல 2 பேர் போயிருக்காங்க. சிவாஜியின் நண்பரான பா ராமச்சந்திரன் அப்போது கேரளாவுல கவர்னராக இருந்திருக்கிறார். திருவனந்தபுரத்துல கவர்னர் மலைக்கு சென்று அங்கு காலை சிற்றோடு 2 பேர் சேர்ந்து சாப்பிட்டாங்களாம். போலீஸ் பாதுகாப்போட பம்பைக்கு போயிருக்காங்க. பம்பையில இருந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு நடந்து போக முடியும் அப்படின்னாலும் சிவாஜி 2 டோலிக்கு ஆர்டர் செய்து விட்டாரா. 4 பேர் சுமக்கும் பல்லக்கு போன்ற அமைப்பு அது. எந்த சிரமமும் இல்லாம சன்னிதானம் போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு விஜயகுமார். சன்னிதானத்துல வெகு அருகில இவங்களுக்கு காட்டேஜ் ஏற்பாடு செய்திருக்காங்க. சிவாஜி தேவ்ல விஜயகுமாருக்கும் திவ்யமான தரிசனம் கிடைத்திருக்கிறது. பிரசாதத்தை வாங்கிட்டு திரும்பி இருக்காங்க. ராஜ்பவனுக்கு போய் கவர்னருக்கு நன்றி சொல்லி விமானத்துல 2 பேரும் சென்னைக்கு ஒன்னாவே திரும்பி இருக்கிறாங்க. இளைய தலைமுறை படத்துல சிவாஜியும் விஜயகுமாரும் குத்து சண்டை போடும் காட்சி வருமா. 12 அடி உயர மேடை அமைத்திருந்திருக்காங்க. சண்டை போடும்போது காலில் கயிறு மாட்டி கீழே விழுந்திருக்கிறாங்க விஜயகுமார். கையில எலும்பு பிசகு ஏற்பட்டு 10 நாட்கள் படப்பிடிப்புக்கு போக முடியவில்லையா. அவருக்கு அடிப்பட்ட விஷயம் பத்திரிகைகளே வந்திருக்கிறது. 10 நாட்களுக்கு பின் படப்பிடிப்புல கலந்து கொள்ள சத்யா ஸ்டுடியோவுக்கு போயிருக்கிறார் விஜயகுமார். அப்போ எம்ஜிஆர் இவரை பார்த்து கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறார். நம்மால ஸ்டண்ட் செய்ய முடியாது அப்படிங்கிறது இல்ல. ஸ்டண்ட் செய்யும் போது நமக்கு அடிபட்டு விட்டா லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். முதலாளிக்கு நஷ்டம், சக நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்களுக்கு சிரமம். அவங்களுக்கு எல்லாம் நாம தானே பொறுப்பு, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி சண்டை காட்சிகள்ல பாதுகாப்பாக இருக்க சில டிப்ஸுகளை கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர். மயிலாப்பூர்ல டப்பா சட்டி கடை அப்படின்னு ஒரு நாட்டு மருந்து கடை இருக்கு. அங்கு கரியாக்குளம் அப்படின்னு ஒரு மருந்து கிடைக்கும். அதை சட்டியில போட்டு மெதுவா காய்ச்சி எலும்பு பிசகு ஏற்பட்ட பகுதியில உபயோகிக்கணும் அப்படின்னு விளக்கி இருக்கிறார் எம்ஜிஆர். தான் குறிப்பிட்ட பொருட்களை ஒரு உதவியாளர் மூலம் வாங்க செய்து அன்று மாலையே விஜயகுமாருக்கு கிடைக்கும்படி செய்திருக்கிறார் எம்ஜிஆர். சக நடிகர் மீது எம்ஜிஆர் கொண்ட அக்கறை விஜயகுமாரை வியக்க வைத்திருக்கிறது. சிவாஜியின் வலது கையாக விளங்கிய அவரது தம்பி வேசி சண்முகம் மறைவு சிவாஜியை மிகவும் பாதித்ததாம். துக்கம் விசாரிக்க சிவாஜி வீட்டுக்கு வந்த எம்ஜிஆர் விஜயகுமார்ட்ட சிவாஜி ஏதாவது சாப்பிட்டாரா என்று கேட்டிருக்கிறார். எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொன்னாராம் விஜயகுமார். கொஞ்சம் பல ரசமாவது அவரை குடிக்க செய்யுங்க, எவ்வளவு நேரம் தான் இப்படி இருப்பார் என்றார் எம்ஜிஆர். அதன் பின்புதான் சிவாஜியை கட்டாயப்படுத்தி பலரசம் குடிக்க வைத்திருக்காங்க. சிவாஜியும் எம்ஜிஆரும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றார் விஜயகுமார். விஜயகுமார டே விஜயா அப்படின்னு அழைப்பாரா சிவாஜி. சிவாஜிய அண்ணே என்று கூப்பிடக்கூடியவர் விஜயகுமார். வேறு யாரும் இவரை விஜயா என்று அதுவரை அழைத்தது இல்லையா. சிவாஜியை கதாநாயகனாக வைத்து ஒரு படமும் தயாரித்திருக்கிறார் விஜயகுமார். படத்தின் பெயர் நெஞ்சங்கள். படத்தை இயக்கியவர் மேஜர் சுந்தரராஜன். விஜயகுமார் நடிகர் திலகத்தோட 25 படங்கள் நடித்திருக்கிறார். இளைய தலைமுறை, பைலட் பிரேம்நாத், தீபம், நீதிபதி, திருப்பம், நேர்மை, தீர்ப்பு, கவரிமான், சிரஞ்சீவி, சந்திப்பு போன்றவை அதுல அடங்கும். இந்த எல்லா அனுபவங்களையும் ஒரு பத்திரிகைக்கு கட்டுரையா கொடுத்திருக்க விஜயகுமார். அதை தான் நான் காணொலியா மாத்திருக்கிறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்க அரசஜா. நன்றி, வணக்கம்.